மே 15 விஷ்ணுபதி புண்ணிய காலம். 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் அபூர்வ நாள். இந்த நாளை தவற விட்டுடாதீங்க. ரூ. 10 கொடுத்தாவது வீட்டில் இந்த பொருட்களை வாங்கி வச்சிங்க அப்படின்னா 7 தலைமுறை பாவம் கட்டாயம் தீரும். அது எப்படி அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல் வீட்டில் 16 செல்வமும் பெருகும், வறுமை ஒழியும், பணமானது உங்களுக்கு பல வழிகளில் வந்து சேரும். அது என்னென்ன பொருட்கள், ஏன் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வருடத்துக்கு 4 முறை மட்டும்தான் வரும். மாசி, வைகாசி, ஆவணி, கார்த்திகை. இந்த 4 மாச பிறப்பு இருக்கு இல்லையா, முதல் நாள் வைகாசி 1, மாசி 1, அந்த நாள் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிம்பாங்க. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் யார் ஒருத்தர் பெருமாளை வழிபாடு செய்கிறோமோ அவங்களுக்கு செல்வம் பெருகும். இது ஏகாதேசியை விட சக்தி வாய்ந்தது. ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சால் 100 ஏகாதசிக்கு சமம். நரசிம்மாவதாரம் எடுத்த போது இரண்யனை வதம் செய்த பிறகு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரால் சாந்தம் அடைந்து லக்ஷ்மி நரசிம்மராக அருள்வாளித்த புனித நேரம்தான் இந்த நேரம். இந்த நேரத்தில் பெருமாள் பூமிக்கு வருவதாக ஐதீகம். அதனால தான் விஷ்ணு பதி புண்ணிய காலம். பதினா கால் பதிக்கிறது. பெருமாள் பூமிக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்களும் நாம ஜபங்களும் நம்மளுடைய வறுமையை நீக்கும், தீராத கடன் தொல்லை நீங்கும், குடும்பத்தில் நம்ம சுபகாரியங்களில் தடை இருந்தது அப்படின்னா அந்த தடை விலகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மகாலட்சுமியுடன் விஷ்ணு இணைந்து இருக்கக்கூடிய நேரம் அப்படிங்கிறதுனால செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியால் நம்மளுடைய கடன் தொல்லைகள் நீங்கி செல்வம் பெருகும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம பெருமாளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா 7 தலைமுறை பித்ரு தோஷங்களை நீக்கும் வலிமை கொண்டது இந்த நேரம். இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகள், புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 15 வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. காலையில், அதுவும் அதிகாலையில் 1:30 இருந்து காலையில் 10:30 மணி வரையும் இருக்கக்கூடிய நேரம் தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த நேரத்துக்குள்ளே இந்த மங்கள பொருட்களை வாங்கிடுங்க. இந்த பொருட்கள்லாம் வாங்கினா எப்படிங்க செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. இப்போ வருடப்பிறப்பு அப்படின்னதும் நம்ம முதல்ல அந்த மங்களகரமான லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா வீட்டில் 16 செல்வங்களும் பெருகும், அதில் கண் விழிச்சோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய காரியம்தான் இது. பொதுவாக மாசப்பிறப்பன்று முதல் நாள் கல்லுப்பூ வாங்குங்க, மல்லிகைப்பூ வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த மாத பிறப்பாகவும் அடுத்து விஷ்ணுபதி புண்ணிய காலமாகவும் இருக்கக்கூடிய இந்த நாளில் முதல்ல நம்ம செய்யக்கூடிய செலவு ஒரு லக்ஷ்மி வசியத்தை கொடுக்கக்கூடிய, பண வசியத்தை தரக்கூடிய பொருட்களாக இருக்கணும். அதனால் இந்த பொருட்களை வாங்கும்போது நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும். தமிழ் ஆண்டுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 60 இருக்கும். ஒவ்வொரு ஆண்டுலையும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலங்களும் ஒவ்வொரு விதத்தில் வேறுபடும். இந்த முறை நம்ம வரக்கூடிய ஒரு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை தவற விட்டோம் அப்படின்னா அடுத்து இது மாதிரி ஒரு புண்ணிய காலம் வருவதற்கு மீண்டும் 60 ஆண்டுகள் ஆகும். இந்த நாளில் நம்ம பெருமாளுக்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய ஒரு பொருள், அர்ச்சனை செய்ய வேண்டிய ஒரு பொருள்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், துளசி. இந்த துளசியை ரூ. 10 கொடுத்தாவது அன்றைய தினம் கட்டாயமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். கோயிலுக்கு மட்டும் வாங்கிட்டு போய் நீங்கள் பெருமாள் கோவிலில் கொடுக்கறது முக்கியம் இல்லை. வீட்டுக்கு துளசி வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் மற்ற தெய்வங்கள், அதாவது பெருமாளோட அவதாரமாக நீங்கள் தன்வந்திரி சாமி, ஹயக்ரீவர் எது வச்சுருந்தாலும் சரி, துளசியை வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்தது மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து அப்படிங்கிறது நல்ல ஒரு தாந்திரீக பரிகாரங்களுக்கும் செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். பீரோவில் கூட இந்த மரிக்கொழுந்தை வைக்க சொல்லி நான் ஒரு வீடியோவில் கூட போட்டிருக்கேன். திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருக பெருமானாக இருந்தாலும் சரி, அனைத்து தெய்வங்களுக்கும் மிகவும் உரிய ஒரு பொருளாக சொல்லப்படுவது இந்த மரிக்கொழுந்து. இந்த மரிக்கொழுந்து வாசம் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது. அடுத்தது மஞ்சள். எந்த ஒரு விசேஷ தினமாக இருந்தாலும் நம்ம ஒரு மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சி முதல்ல வச்சுட்டு அதற்கு பிறகுதான் ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தால் தொடங்குவோம். அது மாதிரி மஞ்சளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம். ஒரு கல்யாணமாக இருந்தாலும், காது குத்தாக இருந்தாலும், வீட்டில் இருக்கக்கூடிய விரத நாளாக இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் இந்த மஞ்சள் நமக்கு அவசியம் தேவை. இந்த மஞ்சளை ரூ. 10 வாங்கி வீட்டில் வச்சாலும் போதும்.
அது விரலி மஞ்சளாக இருக்கலாம், குண்டு மஞ்சளாக இருக்கலாம், மஞ்சத்தூளாக இருக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த மஞ்சளை அவசியம் வாங்குங்க. அடுத்தது கல்லுப்பு. கல்லுப்பு அப்படின்னாவே மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. கடல்ல இருந்து கல்லுப்பு தோன்றியது, மகாலட்சுமியும் கடல்ல இருந்து தோன்றியது. வெள்ளிக்கிழமை தான் அதை வாங்கணும்னு இல்லை, எல்லா விசேஷ தினங்கள்லையும் இந்த கல்லுப்பை நீங்க வாங்கலாம். அடுத்தது புதினா. இந்த புதினா அப்படிங்கிறதும் தாந்திரீக பரிகாரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பொருட்களோடு சேர்த்து வைக்கும்போது நல்ல ஒரு செல்வ வளத்தை தரும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இந்த புதினாவை ஜஸ்ட் 5 ரூபாய்க்கு வாங்கி வீட்டில் வச்சிங்கனாலும் போதும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர்லாம் வீட்டில் பூஜை அறையில் கண்டிப்பாக இருக்கணும். இதை சமையலுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், ஆன்மீக காரியங்களுக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதனால வெட்டிவேர் கண்டிப்பாக வீட்டில் வாங்கி வைங்க. இந்த வெட்டிவேர் வாங்கி வீட்டில் வச்சுருந்தோம்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். அடுத்தது துவரம்பருப்பு. துவரம்பருப்பு அப்படிங்கிறதும் நம்ம வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற 5 மங்களகரமான பொருட்களில் ஒன்று இந்த துவரம்பருப்பு. இதை மாச பிறப்பான இன்றைய தினம் இந்த மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பை வாங்கி வீட்டில் வச்சோம் அப்படின்னா நல்ல செல்வ வளத்தையும் யோகத்தையும் தரக்கூடியது. பொதுவாக மாசப்பிறப்பு அன்னைக்கு நம்ம முதல்ல லிஸ்ட்டு போடுறப்ப கல்லுப்பை வாங்குங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய சில பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு யோகம் ஏற்படும். அதற்காக தான். அடுத்தது பச்சரிசி. அதே போல தான் வீடு குடி போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல கொண்டுட்டு போகிற பொருட்களில் ஒன்று இந்த பச்சரிசி. இந்த பச்சரிசி நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது, பெருமாளுக்கு உகந்த ஒரு பொருள். அதனால பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உரிய இந்த ஒரு பொருளை இந்த நாளில் நம்ம வாங்கணும். அடுத்தது ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறது திருப்பதி கோவிலெல்லாம் போங்க, அந்த திருப்பதி லட்டில் அப்படி ஒரு ஏலக்காய் வாசம் வரும். தீர்த்தம் தர்றாங்களே பெருமாள் கோவிலில், அதில் பாருங்க நல்ல ஒரு ஏலக்காய் வாசம். பெருமாளுக்கு மிகவும் உகந்த ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால தான் அதை அதில் போடுறாங்க. அதனால் இந்த ஏலக்காய் உங்களால் முடிஞ்ச அளவு வாங்குங்க. அடுத்தது பச்சைக்கற்பூரம். அதே போல தான் திருப்பதி லட்டில் பச்சைக்கற்பூரம் வாசம் வரும். திருப்பதி எந்த பெருமாள் கோவில் போனீங்கனாலும் அந்த தீர்த்தத்தில் பச்சைக்கற்பூரம் இல்லாமல் அந்த தீர்த்தத்தை தயாரிக்க மாட்டாங்க. இந்த பச்சைக்கற்பூரம் அப்படிங்கிறதும் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் மிகவும் விசேஷமான ஒரு பொருள். இதை இன்றைய தினம் கண்டிப்பாக வாங்கி வைங்க. வீட்டில் இருக்கு அப்படின்னா வேற ஏதாவது இதில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஏதாவது ஒன்று வாங்கிக்குங்க. ஒரு கல்யாண தினமாக இருக்கட்டும், இல்லை ஒரு விரத தினமாக இருக்கட்டும், முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் செய்வோம். அப்போ அந்த இனிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்மளோட இதில் கொடுக்குறோம். ஒரு விசேஷ நாளில், ஒரு மங்களகரமான நாளில் ஒரு இனிப்பு பொருள் வெல்லம், இதை நம்ம வீடு குடி போகிறப்ப கூட இந்த பொருளையும் நம்ம எடுத்துகிட்டு போவோம். 5 பொருட்களில் ஒன்று. அதனால் எல்லாம் ஒரு 1/2 கிலோவோ 1/4 கிலோவோ உங்களால் முடிஞ்ச அளவு வீட்டில் வாங்கி வைங்க.